ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. இதில் நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா, எல்லாருக்குமே தெரியும். மதினிமாலா யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன்ஸுக்கு எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. காத்தால் எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாக்க தோல்வி அப்படிங்கிறதே உங்களை நெருங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மை உண்டு. என்னதான் இது இருந்தாலும் உங்களை தேடி, அதாவது வெற்றியே உங்களை தேடி ஓடி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பு உண்டு இந்த ஒரு மந்திரத்துக்கு. ஏன்னா கணபதி அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பம் அவர் தான். ஒரு மளிகை லிஸ்ட்டு எழுதினாலுமே அந்த ஒரு போட்டுட்டு கணபதி அந்த இதை போட்டுட்டு தான் அந்த லிஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவாள். என்ன காரியமாக இருந்தாலும் ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஒரு மஞ்சள் முதல்ல பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு பொட்டுட்டு 2 புஷ்பத்தை போட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற பூஜையை ஆரம்பிப்பாள். எப்பேற்பட்ட யாகம் தொடங்கினாலும் விநாயகருக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு பூஜையை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்படி தான் அது வந்துட்டு கரெக்டாக நிவர்த்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம். சனி பகவானே இவரை பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. என்ன வேண்டவாளை நீ பிடிக்கப்படாது அப்படின்னு சனி பகவான்கிட்ட அவர் வாக்கு வாங்கின்னு இருக்கார் அப்படிங்கிறதும் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவரை வேண்டின்றேனாக்கா கண்டிப்பான முறையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும். தோல்வி நம்ம பக்கமே வரவே செய்யாது. சின்ன சின்ன 2-3 ஸ்லோகம் இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகத்தை இந்த பதிவில் இன்றைக்கி நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கார்த்தால் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு நீங்கள் ஒரு 3 தடவை சொன்னாலே போகிறோம். ரொம்ப விசேஷம். நைவேத்தியம் எல்லாம் முடிஞ்சால் ஏதாவது பண்ணுங்கோ. இது பொரிகளில் பொரி அவல் இது இருந்தாலே போகிறோம். அவருக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு 2 ஊதுபத்தி முடிஞ்சால் ஏற்றுங்கோ. வேறு அவருக்கு வந்துட்டு பெருசாக ஒன்றும் பூஜை புனஸ்காரமெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. அவர் ரொம்ப எளிமையான கடவுள். மொக்குக்கு 3 இடத்துல இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துலையும் அவரை நம்ம பார்க்கலாம். சின்னதாக ஒரு இதில் வச்சு ஒரு சின்ன ஒரு இது சுவர் மாதிரி ஒரு சின்ன 4 கல்லை கட்டி அந்த இடத்துல வச்சாலும் அவர் அழகாக அதில் உட்காந்துட்டு எல்லாருக்கும் ஆசி வழங்குவார். அப்பேற்பட்ட கடவுள் அவர். அதனால் அவரை நீங்கள் நன்னா வேண்டின்றேன்னா எந்த விஷயத்துலையுமே நமக்கு தோல்வி அப்படிங்கிறதே இருக்காது. வெற்றி வந்துட்டு நம்மளை தேடிக்கிண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இனி ஒன்று என்னென்னா, காலங்கார்த்தால் நீங்கள் அதுவும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 5 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நீங்கள் பண்ணி சொன்னேன்னாக்கா ரொம்ப 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 விசேஷம். அப்படி இல்லை மாமி எனக்கு 6 மணிக்கு மேலே ஆகிடும், 6 மணிக்கு மேலே தான் நான் குளிச்சுட்டு வேலை பண்ணுவேன் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் 6 மணிக்கு மேலே குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு இந்த 4 வரி ஸ்லோகத்தை நீங்கள் சொன்னால் போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் உடனே என்னமாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அது மாறி உங்களுக்கு ஒரு வெற்றியை கண்டிப்பாக விநாயகப் பெருமான் தேடி தருவார் அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையான ஒரு சத்தியமான ஒரு விஷயம். ஸோ அவரை நீங்கள் நன்னா வேண்டிக்கோங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் அழகாக சொல்லுங்கோ. டெய்லி ஒரு நாளைக்கு 3 தடவை, இல்லை எனக்கு அதுக்கு மேலேயும் சொல்ல முடியும் டைம் இருக்குன்னா தாராளமாக 11 முறை சொன்னால் கூட ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லலாம். விளக்கேற்றிட்டு குளிச்சுட்டு நீங்கள் தயவு பண்ணி சொல்லுங்க. சும்மாவே நீங்கள் சொல்லவே வேண்டாம். இதை விளக்கேற்றிட்டு குளிச்சுட்டு நீங்கள் சொன்னேன்னாக்கா இன்னும் அதுக்கு சக்தியும் பலனும் ஜாஸ்தி. அதே மாதிரி சாயங்காலம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக விளக்கேற்றிட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிக்கலாம். இது 2-3 வாட்டி சொன்னேன்னா போகிறோம். உடனே உங்களுக்கு அழகாக மனசில் அது பதிஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா ஒரு பூஜை ஆனாலும் இதை ஆரம்பித்து இந்த பிள்ளையார் பூஜை இதை சொல்லிட்டு தான் அடுத்த பூஜை எல்லாமே ஆரம்பிப்பா. அநேகமாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதை சொல்லும்போது நெத்தியில் அப்படி குட்டிக்கிண்டு நீங்கள் சொல்லுங்க. இன்னும் அதுக்கு சிறப்பு ரொம்ப ஜாஸ்தி. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த சம்போ பலசாத வசுதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் பவித்ர சம்போ பலசாத வசுதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இதை